சிவாய நம. நாங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வாங்கிக்கலாம். இல்ல அதுதான் உங்களால என்ன சாப்பிட முடியுமோ அதை வாங்கிக்கலாம். அதுக்குதான் இப்படி கொடுக்கறது. ரொம்ப நன்றி. சரி சார். போதுங்களா? கிச்சடியா? புரியல சாமி உங்ககிட்ட. கோசா யாருன்னு தெரியலையா? நான் இல்லையா சாமி, தெரியல. வேற யாருன்னு இருக்கும். இது பிரதோஷம்ல யாருன்னா கொடுத்துருப்பாங்க. இது மதியம் வந்து அன்னதானம் கொடுத்தோம். அது மட்டும் தான் நம்ம. பொரியல் ஏதாவது கொடுத்தியான்னு கேக்குறீங்களா? நேற்று சாதா சாம்பார் மோர் எப்பயும் உங்க உட்கார வச்சு சாப்பாடு போட்டோம். முந்தா நேற்று கொடுத்துருக்கோம். பீட் பொரியல் இல்லை. சாமி இன்று மாத சிவராத்திரி அன்னதானம். உணவு கொடுக்குறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்குவோம். முறை மோரா சிவா திருச்சிற்றம்பலம். நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவா மோர் சாம்பார் சாம்பார் மோரா போதுமா? என்ன சாப்பிட்டீங்க காலைல? இட்லியா? இல்ல அது உடஞ்சிருந்தது, அதனால இன்னொன்னு சேர்த்து கொடுத்துட்டேன். வாங்கிக்கோங்க, நீங்களும் 2 வேணுனாலும் வாங்கிக்கோங்க. போதுமா? கொஞ்சம் போடுங்க. மோர் கொஞ்சம் ஊத்தவா? காய் மட்டும் வேணும். காய் மட்டும் ஒன்னா நான் வாங்குறதே கிடையாது. போதும் மோர் எடுக்கணும். சாம்பாரா? மோர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். வாங்க வாங்க ஐயா. 2 மட்டும் கூட 5 உத்தரவு இருக்கு. சரி சார். காய் மட்டும்
உள்ள குட்டிமா கோசாமி ஆண்டவரே காய் மட்டும் சாமி இன்று மாத சிவராத்திரி அன்னதானம். உணவு கொடுக்குறவங்க அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அண்ணாமலை சமேத அண்ணாமலையார்கள் எந்த வித குறையும் இல்லாமல் ஆழ்புல தெளித்து அறிவுகள் வேறு பால்பலம் முங்கி அண்ணாமலை சமேத அண்ணாமலையாருக்கு மேல மேல வச்சுக்கோ. நமஸ்காரம். வாங்க ஐயா. மோரா வேணுன்றது வாங்கிக்கோங்க ஐயா. அப்பளம் வாங்கிக்கோங்க. சிவாய் வெளியே பார்த்துட்டு சாமி சாமி சுடு முடிங்க. பிரதோஷம் மாத சிவராத்திரி அமாவாசை என்ன நேத்தும் கேட்டீங்க. நேத்து அதான் சொன்னேன். நான் தான் உங்களுக்கு நேத்தும் சொன்னேன், முந்தா நேத்தும் சொன்னேன். இல்ல நீங்க வேற பயங்கரமா ஏதோ ஒரு சிந்தனையில இருக்கீங்க. சரியான சிந்தனையில இருக்கீங்க. இல்ல வேற எந்த சிந்தனையும் கிடையாது. எப்படா மேல போகணும் சிந்தனை. இல்ல சீக்கிரம் மேல போகணும். நீங்க 3 நாளா கேக்குறீங்க, 3 நாளா சொல்ல திருப்பியும் கேக்குறீங்கன்னா அந்த அளவுக்கு மறதி இருக்கா இல்ல வேற பயங்கரமான சிந்தனையான்னு தெரியல. சரி சாமி, நாளைக்கு வருவேன். நாளைக்கு அமாவாசை இல்லைங்களா? நம்ம ரெகுலரா பண்றது சாமி. சரி சாமி, பட்டுங்களா? எங்க பக்கெட் எங்க? சரி சரி நேத்து கொடுத்தது இன்னும் வச்சிருக்கீங்க? தண்ணி வச்சிருக்கேன். நீராகாரமா? சிவாய நம. சாப்பிடுங்க. அல்சர் எதனா இருக்காண்ணா? ஏன் சாம்பாரே அதிகமா வாங்கிக்க மாட்டீங்களா? நான் காரம் பயங்கரமா சாப்பிடுவேன். சரி 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 சாமி. இதில் சாம்பார் ஒரு பக்கம் போடுங்க. நான் காலைல ஏதாவது பொங்கல் சாப்பிட்டீங்களா? ஒரு வாரம் உடம்பு கிளைமேட் மோர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவா. சரி சரி சாப்பிடுங்க. வரட்டும் நாங்க தாத்தா சாப்பிடுங்க. கொடுங்க. நம சிவாய். கோவாக்கார் ஒரு வேளை தானே சாப்பிடுங்க? 2 வேளையும் சாப்பிடுங்க. 2 வேளை சாப்பிடுறேன். 3 வேளை கூட சாப்பிடுவேன். இல்ல ஒரு வேளைன்னு சொல்லி நீங்களே இடையில? இல்ல ஒரு வேளை இல்ல. இப்போ ஒரு வேளை சாப்பிடுறேன்னா நாளை காலையில ஒரு வேளை. நைட்டுக்கு அவ்வளவுதான். இந்த நேரம் சாப்பிடறதோட சரி. நைட்டுக்கு அவ்வளவுதான். ஓ மத்திய நாள் காலையில உடனே மோர் வாங்குறேன்னா மோரை ஊற்றி நைட்டு காலைல சாப்பிடுறது.
இல்ல கேட்டுக்கண்ணா, தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பெல்லாம் நான் எதுக்கு எடுக்கிறேன்? தெரிஞ்சுக்கணும்ல. அவருக்கு சாம்பார் கொடுத்துங்க. கொடுங்க வாங்க. நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அது என்றும் நடக்காது. தான் போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு கீரை குழம்பு, ஒரு நாளைக்கு முட்டை குழம்பு. முட்டை சாம்பார் போட்டா நல்லா இருக்கா சாமி? மோரா அப்பளம் கீழே போட்டீங்க பாருங்க. இந்தாங்க வேற அப்பளம் தாங்க. ஒரு பிளேட் ஒன்று எடுத்துடும். ஒன்று மட்டும் எடுத்துடும். மோரா சாம்பார் பிரியர் மோர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க கொஞ்ச நாளா. கிரிவலம் போக ஆரம்பிச்சதுலேருந்து மோருக்கு மாறிட்டீங்க. சிவா திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உடல் நலம், நீராயுர், நிறை செல்வம், உயர் போகும், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழட்டும். சிவா திருச்சிற்றம்பலம். எங்க நம்ம குருஜி? மோர் வேணுமா? மோர் வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. சாம்பார் அப்பளம் கொடுப்பா. பிளாஸ்டிக் கவர் இல்லை. ஐயா, உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மாத சிவராத்திரி அன்னதானம். நல்லா இருக்கட்டும். அண்ணாமலையார் பொண்ணுக்கு மேலும் மேலும் வளர்த்தோம். சரி, நீங்க தான் சாப்பிட்ற, நீங்க தான் தரணும். நானா சாப்பிட்றேன். அப்பளம் பரவாயில்ல இருங்க. இது வச்சாலும் இது வேணும். இன்னொரு ஹேண்டிகேப் அவருக்கு நான் அவருக்கு கொடுத்துட்றேன். இல்ல சாமி, ஹேண்டிகேப் தான் இல்ல சாமி. எங்க இருக்காரு? அவரு அங்க ஆசிரமத்துல இருக்காரு. வரும்போது தரேன். ஏன்னா நிறைய பேர் வாங்கி கடைக்கு கொடுத்துறாங்க சாமி. கடை வச்சிருக்காங்க. இது எனக்கு வாங்குறீங்க, கொஞ்சம் கொடுங்கய்யா. இல்ல அது மாதிரி கொடுக்கறது இல்லை சாமி, கோச்சிக்காதீங்க. அவங்க உங்களுக்கு வேண்டியதை அவங்கவுங்க வாங்கிக்கலாம். சாம்பார் ஒன்று சாதம் அதிகமாக
கொடுங்க சார். கொஞ்சமா வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க சாமி. கொஞ்சமா போடுங்க. சாப்பிடுங்க. இருங்க இருங்க சாமி. அது சின்ன அப்பளமா இருக்கு. சாமியாருங்களுக்குமா எந்த கடை உங்களது? இது அவரு அவங்க பையனா நீ? சமய போதுங்களா? சிவா திருச்சி பண்ணலாம். உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்குமான்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சார். சிவா திருச்சி பண்ணலாம். சிவாய் சாப்பிடு. தப்பு குறை சொல்றது இல்லை. ஏன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் கூட அன்பா போயிட்டு இருக்கோம். ஏன்னா கொடுக்கறது அன்பா கொடுத்தாதான் சாமி, அதுவும் நல்லா இருக்கும். அதனாலதான் சரியா. இன்னொருத்தவங்க என்ன பண்ற ஒரு சேவை பண்றீங்க, யாரும் தப்பா உபயோகப்படுத்தி கூடாது. அது நல்லதுதான். ஏன்னா இப்போ ஒரே இடத்துல வச்சு கொடுத்துட்டு போனா அந்த பிரச்சனை இல்லை சாமி. 10 கிலோமீட்டர் கொடுக்குறோம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். எனக்கு எவ்வளவு உதவி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். ஞாபகம் இருக்கும். நான் யாருக்கும் எதுவும் சொல்றது இல்லை சாமி. அண்ணாமலையார் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம என்ன நல்லது செய்யறோமோ அவர் எங்களுக்கு ஏதோ சேவை பண்ணிக்கிறாரு. அவர் பார்த்துட்டு இருக்காரு. யாரோ நல்லவங்க 4 பேர் செய்யணுன்ற எண்ணம் இருக்கிறவங்க இதுல கொடுக்குறாங்க, செய்யறோம். அவ்வளவுதான். உங்களால் பண்ண முடியும், உங்களால் பண்ண முடியும், நீங்க பண்றீங்க. நாங்க உங்களால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணணும். சரி, நான் வாங்கின நன்மையை கொடுத்துருங்க ஐயா. ஏன்னா யார் மனசும் நோக கூடாது சாமி. போதுங்க, அது போதுங்க. அதெல்லாம் ஒண்ணும், அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லைங்க. அன்பா பேசிட்டு கஞ்சி கொடுக்கறதும் கொஞ்சம் சாம்பார் ஆத்திரமா பேசிட்டு எல்லாமே கொடுத்தாலும் அது பிரயோஜனம் இல்லை சாமி. அன்பா பேசிட்டு கஞ்சி கொடுக்கறதே பெரிய விஷயம். நல்லது. அதை தான் நம்ம செய்யறோம். நல்லதுங்க. அதே மாதிரி எல்லாரும் நம்ம மேல அன்பாவும் இருக்காங்க. எல்லாரும் சரி சார், அதாவது கோச்சிக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சாமி. நம்மளதான் போயிட்டு இது கட்டிட்டு. ஏன்னா ஒரு சிலர் அந்த தப்பு பண்றாங்க. அதனால நம்ம என்ன பண்றது, சில விஷயங்கள்ல அவாய்ட் பண்றதா இருக்கு. அதனாலதான், வேற ஒண்ணும் இல்லை சாமி. ரொம்ப நன்றிங்க. சிவாய நம. சிவாய நம. வெற்றி உன்னிடம். பேர் நம்ம சிவா சாப்பிடுங்க. எங்க மீதி 2 பேரும் உங்க கூட இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கா? ஆமா, ரூம் இருக்கு. ரூம். ஓ, அதான பார்த்தேன். வீடுனா எந்த வீடுன்னு? அந்த மாதம் 500 ரூபா அந்த ரூமா? கோவில்லையா? ஓ, ஓகே ஓகே. ஏன் இந்த பதட்டம்? வண்டி எங்க போயிட போகுது? உங்களை மீறி போயிடுமா? ஐயா சாமி, இந்தாங்க அப்பளம் வாங்கிக்கோங்க. பாட்டுங்களா?
சிவா திருச்சிட்டம்பலம். எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தீங்க லீவுன்னு? வீட்டுல அமர்வம் பண்றாங்க. ஒரு டீம் அங்க இருக்கிறாங்க, ஒரு டீம் 2 டீமா பிரிச்சாதான் கம்முன்னு இருக்கிறாங்க. ரைட்டு. எல்லாம் நம்ம ரிலேஷன் பசங்க. உங்க பையன் வந்ததா? இவரு ஜடை போட்டிருக்காரு, அவரு என் பையன். பொண்ணு? பொண்ணு ஏதோ பிங்க் கலர் சுடி. போலாம்பா. நம சிவாய நம. என்ன பாட்டி நல்லா இருக்கீங்களா? என்ன பாட்டி? இல்ல நாளைக்கு வருவோம் பாட்டி, அமாவாசை நாளைக்கு. நாளைக்கு வருவோம் பாட்டி. சிவா குமாரவன். ಜಿನ್ನಿಸಿ ಮೆಂತ್ಯ ಬಿರಿಯಾನಿ ಸಾಂಬಾರ್ ಪೊಡಿ ಸರಿ எல்லாமே ಉಂಗುಸ ಮೆಂತ್ಯ ಉಂಡಿಕೆ ತುರಿಸಲ ಉಂಡಿ ಕ್ಯಾಮೆ ಪಟ್ಟಿ ಉಂಡಾಟ ಪುಂಡಿ ಮಂಗನಿ கட்டிங்க போய்ட்டான் அப்படியே கொஞ்சமாயி. ஓ நான் என்னதான பண்ணா ஐயா வாழ்க வாழ்க. நாளைக்கு மாசு இந்த பாட்டு நம்ம ஒன்றா சாம்பார் வேணுமா? தயிர் வேணுமா? பாட்டி காமெடி பண்ணிட்டு போகுது. பொன்னார் நல்லா இருக்கா சாமி?
டோர் மூடுறா. ஆமா 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 சரிங்கம்மா, வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிடுங்க. சரி சாமி, சரி சாமி. சிவா திருச்சிட்டு நம்ம அங்கதான் இருந்தோம். ஆமா ஆமா, ஏன் அங்க வந்துட்டீங்க? அங்க ஒரு பிரச்சனையால வந்துட்டேன் ஐயா. என்ன அடிபட்டு இருக்கேன்னு அந்த பக்கம் யாருன்னா அடிச்சிட்டாங்களா? இல்ல நான் கீழே நீங்களே கேட்க வேண்டியது. சரி இருங்க இருங்க, நான் தரேன் நான் தரேன். அவங்க போறாங்க, சேர் போறாங்க. சாப்பிடுங்க. ஐயோ சரி மோர் வாங்குறது. இந்தாங்க அப்பளம் ஐயா, அப்பளம் தான். சிவாதிரி சிட்டம் சாப்பிடுங்க. அப்பளம் எடுப்பா மாறன்.
சாமி கொடு, தாத்தாவை கொடு. ஓ சரி சரி. இல்லை டவுட் நைட்டுக்காக அதில் சாம்பார் வாங்கிக்கிறீங்க.